இங்கதான் இருக்கியா? டேய் உன் ஆளுக்கு உனக்கு என்னடா பிரச்சனை? ஏய் உனக்கு எப்படா தெரியும்? எனக்கு எப்படி தெரியுமா? உன் ஆளை இப்பதான்டா பார்த்தேன். உன்னை எல்லாத்துலயும் பிளாக் பண்ணிட்டலாமே. ஆமாண்டா, கோவத்துல ரொம்ப அசிங்கமா பேசிட்டேன்டா. சாரி கேட்கலாம் பார்த்தா எல்லாத்துலயும் பிளாக் பண்ணிட்டு இருக்காடா. பிளாக் பண்ணாம என்னடா பண்ணுவா? டேய் ஒரு பொண்ணை தெவடியா முண்டன்னு சொல்லாமடா. நம்ம அப்பா நம்ம அம்மாவை திட்டினா எப்படி கோவம் வரும், அதே மாதிரி தான் உனக்கு கோவம் வந்திருக்கு. கரெக்டு தான் மச்சான், அவ போய் பேசினால்தான் நான் அப்படி பேசினேன். இல்ல நான் கேக்குறேன், உண்மையா அந்த பையன் கூட தான் அவன் போன சொல்லி தான் நீ விட்டுருப்பியா? இல்ல அதான் போய் சொல்லியிருக்கான். நம்ம லவ் பண்ற பொண்ணு ஒருத்தவங்க கூட வெளியே போனா அவன் தப்பு பண்றவா மட்டும் தான் நம்மளுக்கு தோணுதுல. ஆமாண்டா, இப்பெல்லாம் யாரை பார்த்தாலுமே சந்தேகம் வருது. ஃபர்ஸ்ட் லவ் பண்ண ஸ்டார்டிங்லாம் அப்படி இல்லை. ஒரு சின்ன சண்டை வந்தாலே நீ வேணா அப்படி சொல்லி பிரேக்கப்னு பேசிடுவேன்டா. ஈகோ வேற பார்க்குறோம், நான் பேசணுமா அவ பேசணுமா. அப்படி இல்லைடா, என்ன சண்டை இருந்தாலும் நானே போய் பேசிடுவேன். ஆனால் இப்போ சண்டை போட்டு 10 நாள் மேலே ஆயிடுச்சு. நானும் பேசல, அவளும் பேசல. நீ அவளை திட்டினா மட்டும் பரவாயில்ல, அவங்க ஃபேமிலி இருக்க எல்லாரையும் திட்டுற. டேய் அவ வந்து பேச மாட்டா, நீ தான் போய் பேசணும். நீ எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் உன்னால அவளை விட்டுட்டு இருக்க முடியாது.